ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் மதுமிதா, கிரண் இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் பேசும்போது அது சந்தோஷ் கேட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் இந்த ஆஃபீஸில் இனிமேல் நடந்தது அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் நான் எல்லாரையும் சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அதை பார்த்த கௌதம் சந்தோஷ்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக வேலை பார்க்கல, அதனால தான் சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை மறைச்சாலும் கௌதம் இங்கே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அவங்க விசுவாசமாக இருக்கலை நீ பேசினேன், ஆனால் நீ விசுவாசமாக இருக்கலையே, உண்மை என்ன அப்படின்றத மறைச்சி நான் கஷ்டப்படுவேன் அப்படின்றதுக்காக நீ சமாளிக்கிறே அப்படின்னு சொல்லி கௌதம் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்ருக்காங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் கௌதம் கிரணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ கிரண் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே இங்கே கேபினுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போது கௌதம், என்னதான் அபிஷேக் உன்னை இந்த வேலையில் சேர்த்துருந்தாலும் உனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாதில்ல, அதனால சில கேள்விகள் அப்படின்றாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஆஃபீஸ் உனக்கு எதுக்காக பிடிக்கணும், என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கௌதம் கிரணை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, பர்சனல் கேர் எடுத்து வீட்டிலேருந்து கிளாஸ் எடுக்கலாம் வர சொல்லியிருக்கீங்க, அப்புறம் என்ன நல்ல சேலரி கொடுக்குறீங்க, ஸோ இதை விட்டால் வேறு வேண அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லும்போது, அப்போ பர்சனல் கேர் எடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கௌதம் ஒரு மாதிரி பேச, அதை பார்த்த கிரண் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அபிஷேக் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆஹா, நம்ம போட்ட லெட்டர் சரியாக வேலை செய்யுது, சொதப்பிடாமல் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில் நின்று இங்கே வேண்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்தோஷ் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு நீ சரியான ஆள் தான், சரியான கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அப்போது சந்தோஷ் கௌதம் கிட்டே சொல்கிறது, எனக்கு இவனை பார்த்தா ஒரு சில சந்தேகம் இருக்க தான் செய்யுது, நீ சொல்லு, வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் ஏதோ மறைமுகமாக சொல்கிறாரு. ஸோ இவனை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் இவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை பற்றி நம்ம சந்தோஷ்க்கு புரியலை. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டில் மதுமிதா ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்த பாட்டி, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கௌதமுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ கௌதம் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், தனக்கு பிடிச்சவங்க ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டா அவனால் மன்னிக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு தடவை மாயா சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டா, மாயா கூட பேசவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மாயா சத்தியம் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாயா கூடவே பேச ஆரம்பித்தா. உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, தலை தீபாவளிக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் எப்படிலாம் இருக்கீங்க அப்படின்றத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நீ ஏதாவது கௌதம்கிட்ட பொய் சொல்லிட்டியாமா அப்படின்ற மாதிரி இங்கே மதுமிதா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதை ஒரு ஓரமாக நின்று சகுந்தலா பார்க்குறாங்க. ஆனால் மதுமிதா அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும், சரி நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அடுத்த செகண்ட் சகுந்தலா மதுமிதா கிட்டே விசாரிக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கேன், ஆஃபீஸ்க்கு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்ற மாதிரி மதுமிதா சொல்ல, சரி நீ ஏதாவது மறைக்கிறியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மதுமிதாவும் அந்த இடத்துல பதில் சொல்ல, அந்த அபிஷேக் லெட்டர் போட்டது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே மனசுக்குள்ளே நினச்சி சகுந்தலா சந்தோஷப்படுறாங்க. பார்த்துக்கம்மா, கௌதமுக்கு போய் சொன்னால் பிடிக்காது, ஸோ ஏதாவது அப்படி இருந்ததுன்னா சொல்லு, சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சகுந்தலா சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க மதுமிதா. இன்னொரு பக்கம் சந்தோஷ் மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணி, உங்களுக்கும் கௌதமுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீங்களும் அதே கேட்குறீங்க அப்படின்றாங்க. நீங்களுமா, அப்போ இதை பற்றி வேறு யார் உங்ககிட்ட கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி பாட்டியும் அத்தையும் விசாரித்தாங்க அப்படின்றாங்க. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ இருந்தாலும் கௌதமுடைய நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதில்ல அப்படின்ற மாதிரி இங்கே மதுமிதா சந்தோஷ்கிட்ட சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. ஸோ அதே சமயம் மதுமிதா பார்த்திங்கன்னா கௌதமை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியா அப்படின்ற மாதிரி இங்கே சந்தோஷ் மதுமிதா கிட்டே கேட்கும்போது, அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா கார்த்திகை தீபத்துக்காக வீட்டில் விளக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மதுமிதாவுடைய அப்பா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்ன முக்கியமான நாள், விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி ரேணுகா கேட்கும்போது, நாளைக்கு மதுவோடைய பர்த்டே,
கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னதும் இங்கே ரேணுகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடா ஆமாம், இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இப்போது மைண்டில் இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அதிதி மட்டும் தான் நீ ஞாபகம் வச்சுருக்க, மதுமிதாவை மறந்துட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லை, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஞாபகம் வச்சுருந்தேன், பட் இப்போ தான் நீங்கள் சடனாக கேட்கும்போது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மாயா அதிதி 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. மதுமிதாவுடைய பிறந்தநாள் விஷயத்தை பற்றி சொல்லும்போது, சரி மாயா ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி அக்காவுக்கு தெரியும், எப்படி விஷ் பண்ணுவாங்கன்னு தெரியும், இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அதிதி சொல்ல, பழங்காலத்து ஆளு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நம்ம வீட்டில் அன்றைக்கி ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரேணுகா சொல்கிறாங்க, சரி மதுமிதாவுக்கு கால் பண்ணி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லலாம் அப்படின்றாங்க. எனது அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸு, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வாங்கன்னு அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி சொல்லணுமா, நம்ம அண்ணாவுக்கு கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ரேணுகா என்ன பண்ணுறாங்க, கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நாளைக்கு மதுமிதாவுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது கௌதம் செம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் இருக்குது, நீங்கள் மதுமிதாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம், நம்ம வீட்டில் நம்ம பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொல்ல, எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த பர்த்டேயில் தான் எல்லோரும் மனசு விட்டு பேச ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்கும், ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ அந்த முக்கியமான முடிவை வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் இங்கே ரேணுகா கிட்ட சொல்ல, ரேணுகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த அபிஷேக் வந்து கேட்குறாங்க, ஓ நாளைக்கு மதுமிதாவுடைய பர்த்டேவா, தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில், அதாவது அப்கமிங் வரக்கூடிய எபிசோடில் கௌதம் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ கிரண் மதுமிதா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் நீளுமா, இல்லை கௌதம் ஏதாவது வேறு ஒரு முடிவு எடுக்க போகிறாரா, டிவோர்ஸ் நோட்டீஸும் கொடுக்க போகிறாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒன்று போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.